வணக்கம். ஆல்ஃபா சிஸ்டம் சென்னை. நம்ம ஆல்ஃபா பிராண்ட் வேயிங் ஸ்கேலில் யூஸ் பண்ணுற மதர் போர்டு அதோட மெனுஸோட டீட்டெயில்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ மிஷின் கரண்ட்டில் போட்டிருக்கேன், ரெட் லைட் எரியுது. மிஷினை ஆன் பண்ணுறேன். இந்த எல்இடியோட வெளிச்சம் டிஸ்பிளே சரியாக தெரியாத மாதிரி இருக்கு. இப்போ 0 வந்துச்சு. மெனுக்குள்ளே போகிறேன். இப்போ ஆஃபில் இருக்கிறது இப்போ ஆனில் வைக்கிறேன். ஆஃப்ல இருந்து ஆனில் வச்சா என்ன ஆகுதுன்றதை பார்த்துக்கலாம். மிஷின் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். இப்போ 0.000 0.000 இருக்குது. இது ஒரு 10 செகண்டுக்கு அப்புறமா சிங்கிள் ஜீரோவாக மாறிடும். இப்போ சிங்கிள் ஜீரோவாக மாறிடுச்சு பாருங்கள். அதுதான் இந்த ப்ரோக்ராம். சிலர் வந்து 0.00 எப்போ இருந்தால் பரவாயில்லன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி வச்சுருங்க. இல்லை எப்போ சிங்கிள் ஜீரோ இருக்கட்டும் அப்படின்னாங்கன்னா ப்ரோக்ராம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சுங்க. இது கரண்ட் கன்சப்ஷன் கம்மியாகும் வச்சிங்கன்னா. டிஎஸ்பி 0ன்னு இருக்கு இல்லையா, அது ஆனில் இருக்கு. டிம்முன்னு இருக்கு. ஆஃபில் வைக்கலாம், ஆனில் வைக்கலாம், டிம்மில் வைக்கலாம். இப்போ டிம்மில் வச்சா என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். டிம்மில் வச்சா என்ன ஆகும்னா சிங்கிள் ஜீரோ வந்துட்டு அப்புறம் அந்த டிஸ்பிளேவே டிம் ஆகிடும். இது வந்து கரண்ட் கன்சப்ஷனுக்காக பண்ணுறது. ஆனால் வெயிட் வச்சா அது மாதிரி மாறாது. வெயிட் வச்சுட்டு எவ்வளோ நேரம் இருந்தாலும் அந்த வெயிட் அதே பிரைட்னஸோடு தான் இருக்கும். சிங்கிள் ஜீரோவை மாறும்போது பிரைட்னஸ் கம்மி ஆயிடுச்சு பாருங்க. அதுதான் இந்த மெனு. இப்போ அடுத்த மெனு பார்க்கலாம். மோடை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணி டேரை ப்ரெஸ் பண்ணால் மெனுக்குள்ளே போயிடும். இப்போ டிம்மில் இருக்குது, அதை ஆனில் வச்சுருக்கோம். அடுத்த மெனு ஆட்டோ 0ன்னு இருக்குது, அது 3ல் இருக்குது. அது முதல்ல 1ல் வச்சு பார்ப்போம். 1ல் வைக்கிறோம். அடுத்த மெனுக்கு போய்க்கும். அதாவது 1ல் வச்சோன்னா முதல் ஒரு கவுண்ட் மட்டும் எடுத்துக்காதுன்னு அர்த்தம். இது 5 கிராம் அக்யூரஸியில் நான் செட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ 10 கிராம் வைக்கிறேன். 10 கிராம் காமிக்குது பாருங்க. இந்த மாதிரி 10 கிராம் வச்ச உடனே காமிச்சதுன்னா அது வந்து 1ல் வச்சுக்கோன்னு அர்த்தம். ஆனால் சில சமயம் சில கடையில் வந்து ஏரோட ஏற்றத்தாழ்வுனால சாதாரணமாக 0ல் இருக்கும்போதே 5 கிராம் 2 கிராம் அப்படின்னு போயிட்டே இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெனு நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ ஆட்டோ வந்து நான் 3ல் வச்சுக்கிட்டேன்னா முதல் 3 கவுண்ட் எடுத்துக்காது. இப்போ 5 கிராம் அக்யூரஸினா இது 15 கிராம் வரைக்கும் எடுத்துக்காது. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் 10 கிராம் வைக்கிறேன். 10 கிராம் எடுத்துக்கல பாருங்க. அதே இப்போ 2 கிலோ வைக்கிறேன். 2 கிலோ காமிக்குது. அதில் 10 கிராம் வைக்கிறேன். 2 கிலோ 10 கிராம் காமிக்குது. அந்த முதல்ல இருக்க 3 கவுண்ட்டை தான் எடுத்துக்காது இதோட அர்த்தம். அது எதுக்குன்னா இந்த காற்றோட ஏற்றத்தாழ்வுனால மிஷின் எப்போவும் 0ல் இல்லாமல் 5 கிராம் 2 கிராம் அப்படின்னு ஓடிட்டே இருந்ததுன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெனு. இப்போ அடுத்த மெனு பார்க்கலாம். ஸ்பீடு. மிஷின் வந்து வேகமாக எடை காமிக்கணுமா இல்லை கொஞ்சம் மில்லி செகண்டில் கம்மி பண்ணி காமிக்கணுமான்றது அந்த ப்ரோக்ராம். இது டிஃபால்ட்டாக 0ல் இருக்குது. இது 1 2 3 அப்படி 3 வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் இது நம்ம கண்ணில் பார்த்தா தெரியாது. இதெல்லாம் மில்லி செகண்டில் நடக்கிற விஷயம் நம்ம கண்ணில் பார்த்தா தெரியாது. வேகமாக எடை காமிக்கணுமா அப்படின்றத இந்த ப்ரோக்ராம். டெசிமல் பாயிண்ட் செட் பொதுவாக 0.000 அப்படின்னு இருக்கும். இது வந்து சிலர் வந்து இது 5 கிலோ மிஷினாக யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ 0.0 அப்படின்னு தான் இருக்கணும். அப்போ தான் 5 கிலோன்னு வந்துட்டு 1/2 கிராம் காமிக்கன்னா 0.5 அப்படின்றது வரும். அதே மாதிரி 1000 கிலோவுக்கு மேலே எடை பார்க்குறவங்க
இந்த மாதிரி வைப்பாங்க. அப்போ தான் 1000 கிலோ வந்துட்டு அவங்க 1/2 கிலோன்னா 50 அப்படின்னு காமிக்கும். அந்த மாதிரி செட்டிங்க்கு தான் இந்த ப்ரோக்ராம். அடுத்த மெனு பார்க்கலாம். இது வந்து டிஃபால்ட்டாக இப்படி தான் வச்சுருப்போம். அடுத்தது ஸ்டெப்புன்றது எப்படின்னா, நம்ம இதில் 3 ஸ்டெப் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஆல்ஃபா பிராண்டோட ஸ்டாம்பிங் பிளேட் இது. நம்ம மாடல் அப்ரூவல் எப்படி வாங்கியிருக்கோம்னா 15 கிலோ வரைக்கும் 2 கிராம் அக்யூரஸிலையும் 30 கிலோ வரைக்கும் 5 கிராம் அக்யூரஸிலையும் வேலை செய்கிற மாதிரி மாடல் அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி 2 ஸ்டெப்பில் இதை ப்ரோக்ராம் பண்ணுறது தான் இந்த மெனு. இப்போ S1 இருக்கு இல்லைங்களா, அது S2 S3 இது 3 ஸ்டெப் வரைக்கும் வச்சுக்கலாம். அதில் நம்ம இப்போ சும்மா 1லேயே வச்சுப்போம். அடுத்து எல்டின்றது அக்யூரசி. இதில் வருது இல்லைங்களா, 2 கிராம் அக்யூரசி. இதுதான் இது. இப்போ 5 கிராம் அக்யூரசியில் இருக்குது. இதை நீங்கள் தான் மாற்றினா மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த மிஷினை 10 கிலோன்னு செஞ்சோன்னா 1 கிராம் அக்யூரசியில் வைக்கணும். 5 கிலோன்னு செஞ்சோன்னா 1/2 கிராம் அக்யூரசியில் வைக்கணும். 100 கிலோன்னு செஞ்சோன்னா 10 கிராம் அக்யூரசியில் வைக்கணும். அப்படி மாற்றுறதுக்கு தான் இந்த மெனு. இதை ப்ரெஸ் பண்ண மாறும். இப்போ நம்ம சும்மா டெஸ்டிங் 5 கிராம் வச்சுக்கலாம். அடுத்தது கெப்பாசிட்டி. இந்த மிஷின் 30 கிலோ மிஷின் அப்படின்ற பட்சத்தில் 30 கிலோ அப்படின்னு என்ட்ரு பண்ணிக்கணும். இப்போ 10 கிலோன்னு இருக்குது, இதை 30 கிலோன்னு மாற்றணும்னா அப்படியே 30 கிலோ அப்படின்னு என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை 10 கிலோன்னா வைக்கணும்னா மறுபடியும் 10 கிலோன்னு என்ட்ரு பண்ணால் 10 கிலோன்னு வந்துடும். அதுக்கு தான் இந்த மெனு. மோடு இதை லிட்டர்லேயும் இந்த மிஷினை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆஃபில் இருக்குது. ஆன் பண்ணுன்னா M+ஸை ப்ரெஸ் பண்ணால் அது ஆன் ஆகிடும். மறுபடியும் அதே M+ஸை ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். லிட்டர் கன்வர்ஷனுக்கு தான் இந்த மெனு. அடுத்தது பீஸ் கவுண்டிங். இந்த மிஷினை வந்து நம்ம எடையும் பார்த்துக்கலாம், எண்ணிக்கையும் பார்த்துக்கலாம். அதை எஸ் பண்ணணுன்னா ஆஃபில் இருக்குது, அதை ஆன் பண்ணணுன்னா M+ஸை ப்ரெஸ் பண்ணி ஆன் ஆகிடும். மறுபடியும் அதை ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். அதுக்கு தான் இந்த மெனு. அனிமல், அதாவது வைப்ரேஷன் அதிகமாக இருக்க வெயிட்டை நம்ம எடை பார்க்கணுன்னா இதை வந்து 3ல் வச்சுங்க. இப்போ 0ல் இருக்குது, இதை 3ல் வச்சுட்டிங்கன்னா அந்த வைப்ரேஷன், அதாவது மாவு அரைக்கிற மிஷினில் பார்த்தீங்கன்னா அந்த தலை இப்பவும் லேசாக வைப்ரேஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எப்படி செட் பண்ணுறது தான் இந்த மெனு. ஃபோல்டுன்றது இப்போ ஆஃபில் இருக்குது, அதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணால் இது எப்படி ஃபோல்டு வேலை செய்யுதுன்றது இப்போ பார்த்துடலாம். நம்ம ஒரு வெயிட் வச்சுட்டா அது ஸ்டெபிலிட்டியாக நின்றுச்சுன்னா மறுபடியும் அந்த வெயிட்டு மாறாது. அதுக்கு தான் அந்த ஹோல்டு. நான் 50 கிராம் வைக்கிறேன். 50 கிராம் இது செட் ஆயிடுச்சுன்னா ஃப்ளிக்கர் தான் தவிர மறுபடியும் ஏதாவது வெயிட் வச்சா கூட வெயிட்டு சேஞ்ச் ஆகாது. அந்த மெனு தான் இந்த ஹோல்டு பட்டன். அடுத்த மெனு பார்க்கலாம். ஸ்டெப், கெப்பாசிட்டி, மோடு, லிட்டர், பீஸ், அனிமல், ஹோல்டு தான் இப்போ நான் சொன்னேன். இது மறுபடியும் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்லீப்ன்றது என்னென்னா, நம்ம ஒரு வெயிட் வச்சுட்டோம், உதாரணமாக ஒரு 2 கிலோ வெயிட் வைக்கிறோம். அந்த வெயிட்டு ஒரு 5 செகண்டுக்கு அப்புறமா நம்ம எதுவும் யூஸ் பண்ணலன்னா அந்த டிஸ்பிளே வந்து பிரைட்னஸ் வந்து கம்மியாயிடும். அதுதான் இந்த மெனு நான் செஞ்சு காமிக்கிறேன். டிஸ்பிளே இப்போ ஸ்லீப் ஆஃபில் இருக்குது, அதை ஆனில் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 2 கிலோ வெயிட் வைக்கிறேன். இப்போ 2 கிலோன்னு வெயிட் காமிக்குது, ஸ்டெபிலிட்டியாக நிற்குது. இப்போ 5 செகண்டுக்கு அப்புறமா பிரைட்னஸ் கம்மி ஆகிடும். பீஸ் கவுண்டிங், அனிமல், ஹோல்டு, ஸ்லீப். அடுத்தது பேட்ரி. இந்த மிஷினில் நம்ம 6 வோல்ட் பேட்டரி போடலாம், 4 வோல்ட் பேட்டரி போடலாம், லித்தியம் பேட்டரி போடலாம். அதோட செட்டிங் தான் அது. 6 வோல்ட் இருக்குது. M+ ப்ரெஸ் பண்ணால் லித்தியம் வருது, அப்புறம் 4 வோல்ட் வருது. நம்ம என்ன பேட்டரி போடுறோமோ அந்த பேட்டரியை செட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த
அடுத்தது கேலிப்ரேஷன். லோடு நம்ம எத்தனை கிலோ லோடு வைக்கிறோமோ அதை என்ட்ரு பண்ணிக்கணும். இப்போ 1 கிலோ அப்படின்னா 1 கிலோ லோடு என்ட்ரு பண்ணிக்கணும். நான் இப்போ 2 கிலோ வச்சுருக்கேன், 2 கிலோ அப்படின்னு என்ட்ரு பண்ணிக்கணும். அதான் இப்போ 2 கிலோன்னு வந்துருச்சு. அதான் இந்த மேடம். தேங்க்யூ.